அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே பண கஷ்டம் நீங்கணும், கோடீஸ்வர யோகம் உண்டாகணுங்கிற ஆசை இருக்கும். இதுபோல் கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளில், அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்ய சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பூ நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும். அந்த பூவை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னாவே போதும், இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளார நமக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த தேதிகள் மற்றும் நேரங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கும் போது பல வருஷமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்த கடன் தொல்லையிலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். ஈஸியாகவே கடனை அடைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்துலேயும் சொல்ல வேண்டிய மணி மந்த்ரா குறித்து வீடியோ போடுறது வழக்கம். மணி மந்த்ரானதும் ஏதோ ஒரு மந்திரம் போல் சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது சுவிட்ச் வேர்டு, அது கூட ஏஞ்சல் நம்பர், இந்த மாதிரி நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லுவேன். அதை ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாங்கின சம்பளம் ஒரு 10-15 தேதியிலேயே தீர்ந்து போயிட்டு திரும்ப கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் அவங்களுக்கு தேவையான பணம் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வகையிலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். அது மேலும் வீண் விரைய செலவுகள் ஏற்படாது, மருத்துவ செலவு ஏற்படாது. இந்த மாதிரி இல்லை அப்படின்னாவே நமக்கு பணம் மீதியாகும். அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிக்க முடியும். சரி, அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு நான் அந்த சுவிட்ச் வேர்டை சொல்கிறேன். கூடவே இந்த மாதம் முழுக்க ஒரு செய்ய வேண்டிய ஒரு மெத்தடு குறித்து சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 4 தேதி ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற நாட்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறீங்க, இன்னொரு 4-5 நாள் கழித்து தான் பார்க்குறீங்கனாலும் அந்த பார்த்த நாள்லேருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். சரிங்களா? சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ஒரு 4 டெக்னிக்கில் யூஸ் பண்ணலாம். முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மார்ச் மாதத்தினுடைய அந்த மந்த்லி ஷீட்டு கேலண்டர் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு எம்டியான ஸ்பேஸ், அதாவது எதுவும் எழுதாமல் ப்ளெயினாக ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல க்ரீன் கலர் பேனாவை பயன்படுத்தி, அதாவது பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இந்த சொல்ல போகிற வார்த்தையை நீங்கள் எழுதிக்கணும். எழுதுறதோட மட்டும் இல்லாமல் தினமுமே ஒரு முறை அந்த கேலண்டரை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வார்த்தையை படிக்கிறீங்க. இது பண்ணுங்கள். அடுத்த மெத்தட் என்னென்னா, நான் சொல்லக்கூடிய அதே வார்த்தையவே ப்ளைனான ஒரு பேப்பரில் க்ரீன் பேனாவை பயன்படுத்தி எழுதிட்டு அது உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறீங்க. தினமும் பர்ஸில் பணம் எடுக்கும் போதும் வைக்கும் போதும் அதை அப்பப்போ நீங்கள் பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் எழுதி கண்ணாடியில் ஒட்டி வச்சுருங்க. தினமுமே நம்ம கண்ணாடியில் முகம் பார்க்குற பழக்கம் இருக்கும். தலை சீவோம், மேக்கப் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அந்த கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது உங்கள் கண்ணில் படும். அதை நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்த முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அடிக்கடி எந்த இடத்த பார்ப்போமோ, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிவி பார்க்குறவங்க போது டிவிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செவத்தில் நீங்கள் இந்த பேப்பரை ஒட்டி விடலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கும்போது இப்போ அங்கே உங்களுடைய கேபினில் நீங்கள் ஒட்டி வைக்கலாம். இதுபோல் அடிக்கடி நம்மளுடைய கண் பார்வை படக்கூடிய இடத்துல இதை ஒட்டி வைக்கலாம்.
சரி, இது எல்லாமே எனக்கு சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு செய்யுங்க. ஒரு 5 ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக 5 ரூபா காசு தான் பயன்படுத்தணும், வேறு எந்த காசும் பயன்படுத்தக்கூடாது. இப்போது வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த 5 ரூபா காயின் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் 5ன்னு எந்த நாணயத்தில் போட்டிருக்குதோ அந்த காசு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது சுத்தமான தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது 2 தான் நமக்கு தேவை. இப்போ இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி, அந்த சமயத்தில் உங்களுடைய இடது கையில் இந்த 5 ரூபா காசையும் இந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு வந்துட்டு சொல்லுங்கள். இதே சுவிட்ச் வேர்டை தான் நம்ம வந்துட்டு இந்த கேலண்டரில் எழுதுறது, பேப்பரில் எழுதுறது எல்லாமே வந்துட்டு பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இது என்னென்னு பார்த்தலாமா? மார்ச், க்ளோ, மணி, ஃப்ளோ. மார்ச், க்ளோ, மணி, ஃப்ளோ. மார்ச், க்ளோ, மணி, ஃப்ளோ. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைமிங்காக இருக்கும், ஆனால் இது அட்டகாசமாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வார்த்தையை இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான எனர்ஜி வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ காசை கையில் வச்சுக்கிட்டு இந்த மார்ச் க்ளோ மணி ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேணால் சொல்லலாம், எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கே போதும்னு தோணும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு விசுவலைசேஷன் பண்ணணும். உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரியும், பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கக்கூடிய தலகாணி கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா? எழுந்திருக்கும் போது இந்த காசையும் பச்சை கற்பூரத்தையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இதே வார்த்தையை வந்து சொல்லி அந்த நாளை வந்து ஆரம்பிங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 2 நேரத்தில் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்று நைட்டு தூங்கும்போது, இன்னொன்று பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும். இந்த 2 நேரத்தையும் ஃபாலோ பண்ணுறது அற்புதமாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒருவேளை 2 நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்க ஏதாவது ஒரு நேரத்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றா காலையில் தூங்கி எழுந்ததும் பண்ணுங்கள், இல்லைன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் நீங்கள் வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த காசையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? மேலும் இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாளுக்குள்ளாரையே வந்துட்டு கரைஞ்சி போயிடும். அந்த சமயத்தில் புதுசாக ஒரு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. காசை மாற்ற தேவையில்லை, பச்சை கற்பூரம் மட்டும் தீர்ந்துருச்சுன்னா மடி வந்து மாற்றிக்கோங்க. சாதாரணமாகவே நம்மளுடைய தலகாணி கடியில் இந்த பச்சை கற்பூரத்தை காசையும் வச்சுட்டு படுத்தோம்னா பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நாம் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இதனுடைய பலன் நமக்கு அற்புதமாக வந்து கிடைக்கும். அமோகமான பணவரவு வந்து உண்டாகும். இப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணலாம், அல்லது இதே இந்த 2 வார்த்தையை, அதாவது மார்ச் க்ளோ மணி ஃப்ளோ, இதை வந்துட்டு கேலண்டர்லேயோ அல்லது பேப்பரில் எழுதி கண்ணாடியில் ஓடுறது, பர்ஸில் வைக்கிறது, அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கிறது, இது மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சாய்ஸ் வந்து உங்களது தான். ஆனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் நான் வந்து சொல்ல தேவையில்லை, நீங்களே வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு நடந்த அந்த அற்புதமான அனுபவத்தையும் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.